டிஎன்டியோட டுவல் லென்ஸ் வைஃபை கேமராவை எப்படி மொபைல் ஆப்புக்கு கன்ஃபிகர் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த கேமரா TCH363N என்ற கேமரா. இதில் வந்து 4mm லென்ஸ் உண்டும், அதே மாதிரி 3 MP ஹை ரெசல்யூஷன் 2 கேமரா இதில் வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கலாம். இதுதான் கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இதில் வந்து உங்களுக்கு 360 பெனோராமிக் வியூ உண்டு, உங்களுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி இதில் 512 GB வரை காட்டும் SD கார்டு போடக்கூடிய சப்போர்ட்டும் அதில் இருக்குது. அதே மாதிரி மோஷன் ட்ராக்கிங் இருக்குது, எல்லாம் இருக்குது, நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெஹிக்கல் டிடெக்ஷன், ஹியூமன் டிடெக்ஷன், இதே மாதிரி ஏராளமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி போடக்கூடிய வாய்ஸ் சைரன் கூட இருக்குது. அதே மாதிரி போலீஸ் லைட் மாதிரி ஒரு ப்ளூவும் ரெட்டும் இண்டிகேட் ஆகக்கூடிய ஃப்ளாஷ் லைட்டும் வந்து இதில் தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மொபைல் ஆப்புக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஃபங்க்ஷன்ஸும் இதில் வந்து இந்த கேமராவோட TND வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கேமராவை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் முழுக்க என்ன எங்களுக்கு வந்திருக்குன்னு. இதுதான் கேமரா. இது வந்து டுவல் லென்ஸ் கேமரா. இது அவுட்டோர் ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தடுக்கு IP66 வாட்டர் ப்ரூஃபில் தான் இந்த கேமராவை டிசைன் பண்ணிக்கிறாங்க. 2 லென்ஸ் வரும். மேலே இருக்கிற லென்ஸை உங்களுக்கு கையால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கீழே இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக 360 ரொட்டேட் ஆகக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து மைக்கும் இருக்குது, அந்த ஸ்பீக்கரும் இருக்குது, உங்களுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ஒயிட் லைட்டு மீகிற, IR லைட்டு மீகிற, மேலேயும் ஒயிட் லைட் கொடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி சைடில் வந்து அந்த ப்ளூவும் ரெட்டும் வந்து ஃப்ளாஷ் சைரனும் உங்களுக்கு அதில் பார்க்கணும். அடுத்தது SD கார்டும் ரீசெட் பட்டனும் இருக்குது. வந்து இந்த கேஸ்குள்ளே இந்த 2 ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் செட் பண்ணணும். அதே மாதிரி 12 வோல்ட் பவர் பின்னு மீகுது. அதே மாதிரி RJ45 கிளிப்பும் மீகுது. உங்களுக்கு ஈத்தர்நெட் கேபிளாலையும் டிரெக்டாக கனெக்ட் பண்ணிடும், வைஃபை இல்லாத ஒரு லாங் என்ற காரணம் இருந்தால். இது வந்து கேமராவோட ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் கேமராவை செட் பண்ணுறது. 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று வந்திருக்குது. அதே மாதிரி வேறு அடாப்டருக்கு தேவையான பின் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து RJ45 கிளிப்பை வந்து கவர் பண்ணுறதுக்கான கவர் கொடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான வால் ஃப்ளாக் ஆணியும் வந்திருக்கு. அதே மாதிரி QR கோட் வந்து ஒரு பேப்பரும் இதுக்குள்ளே இருக்குது. இந்த கேஸை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு பார்க்கலாம் வந்து SD கார்டு ஸ்லாட் இருக்குது, ரீசெட் பட்டன் இருக்குது. ரீசெட் பட்டனை வந்து ஒரு 3 to 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு கேமராவை வந்து ரீசெட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு, அப்புறம் ரீசெட் ஆகும். SD கார்டை போடுற ஆங்கிளை சரியாக நோட் பண்ணிக்கோங்க. SD கார்டை வந்து ராங் டிரெக்ஷனில் போட்டிங்கன்னு சொன்னால் வந்து அது வந்து கேமராவில் ஸ்டக் ஆகிரும். SD கார்டை சரியாக போட்டு ப்ரெஸ் பண்ணினா வந்து SD கார்டு லாக் ஆகிரும். ரிட்டர்ன் அதை திரும்ப ப்ரெஸ் பண்ணால் அதை வந்து திரும்ப வெளியே எடுக்கலாம். இதுதான் ப்ராக்கெட்டை சரியாக அந்த ஆங்கிள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வயர் வந்து ஒரு நாளும் கையால் வந்து ட்ரக் பண்ணக்கூடாது, இழுக்கக்கூடாது. இழுத்தா வந்து வயர் டேமேஜ் ஆகிரும். இதே மாதிரி அந்த வயரை வந்து சரியாக அந்த ப்ராக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை சைடு ஆங்கிளுக்கு வச்சு நீங்கள் சரியாக அந்த நச்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது சீட் ஆகிரும். அதுக்கப்புறம் அதை வந்து ரொட்டேட் பண்ணி தான் நிற்கிது, அதோட அது ஃபிக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேமராவை வாலுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதே மாதிரி இந்த கேமராவை நாங்கள் பவர் அப் பண்ணுறதுக்கு மினி UPS யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஜூம் டெக்கில் 1500 கிடைக்கலும். இது ஒரு 4 hours மாதிரி இந்த கேமராவை வந்து சார்ஜில் வச்சுக்கொள்ளும். உங்களுக்கு பவர் இல்லாத பட்சத்தில் மினி UPS கனெக்ட் பண்ணி தான் நான் இந்த கேமராவை இப்போ பவர் அப் பண்ண போகிறோம். கேமராவுக்கு பவர் ஜாக் கனெக்ட் பண்ணுறேன். கேமரா பவர்ட் அப் ஆகுது. உங்களுக்கு ப்ளூ இண்டிகேட்டர் லைட் வந்து பார்க்கலாம். இப்போ கேமரா அப்படியே ரொட்டேட் ஆகி அது நிற்கும். ஃபஸ்ட் டைம் கன்ஃபிகர் பண்ணுற ஆக்கள் வந்து கேமராவை வந்து கட்டாயம் வந்து ரீசெட் பண்ணிக்கொள்ளலாம். ரீசெட் பண்ணிட்டு தான் கன்ஃபிகரேஷனுக்கு போகணும். கேமரா ரீசெட் ஆகினதுக்கு போகிறோம் திரும்பவும் அதே மாதிரி ஒரு ரொட்டேட் ஆகி வரும். மொபைல் ஆப் வந்து ஈஸி லைவ் ப்ளஸ் ஆப் ஸ்டோர், ஆண்ட்ராய்ட் அதே மாதிரி ஆப்பிள் ரெண்டுலேயும் உங்களுக்கு ஈஸி லைவ் ப்ளஸ்ன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு இதில் அஃபிஷியல் TND மொபைல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும். ஈஸி லைவ் ப்ளஸ் இந்த க்ரீன் கலருக்கு இருக்கிறது தான் TND அஃபிஷியல் ஆப். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு போகிறோம். இந்த ஆப்பை வந்து எங்களோட ஜிமெயிலை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி தான் இதை வச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பர்சனல் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். வெரிஃபிகேஷன் கோட் இமெயிலுக்கு வரும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் கேமராவை ஆட் பண்ணுறது வந்து அந்த டாப் ரைட் கார்னரில் வந்து ஒரு ப்ளஸ் மார்க் உங்களுக்கு பார்க்கலாம். அந்த ப்ளஸ் மார்க்கில் தான் ஆட் பண்ணுறது. இப்போ நான் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் உங்களுக்கு பார்க்கலாம். யூஸருக்கு போனால்
மேலே வந்து பாருங்கள் ப்ளஸ் மார்க்கிங், அதோட கேமரா ஓப்பன் ஆகிரும். இந்த கேமரா ஓப்பன் ஆகினதோட நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் வந்து கேமராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லேபிளில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர், அதில் வந்து ஒரு QR கோடு இருக்கு. அந்த ஸ்டிக்கருக்கு சரியாக ஃபோக்கஸ் பண்ணினா கேமரா வந்து ஹெட் ஆகும். இல்லை மொபைல் ஆப்புக்கு இந்த கேமரா இப்போ ஹெட் ஆகும். இதில் வந்து கனெக்ட் வியா வயர்லெஸ்ன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ப்ளூ இண்டிகேட்டர் லைட் வந்து அதை ப்ளூ டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து வைஃபை பாஸ்வேர்டை கேட்கும். உங்களோட ரவுட்டர்ட வைஃபை பாஸ்வேர்டை கொடுக்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் உங்களோட ஃபோனை வந்து உங்களோட வைஃபை ரவுட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருந்தால் ஆட்டோவில் அந்த வைஃபை செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வைஃபைட பாஸ்வேர்டை கொடுத்து நெக்ஸ்ட் பண்ண தான் இருக்கும். கனெக்ட் கொடுங்க, ஜாயின் கொடுங்க. இந்த மெசேஜ் வந்தால் இப்போ ஒரு ஃபியூ செகண்டில் வந்து கேமரா வந்து மொபைல் ஆப்புக்கு ஹெட் ஆகிடும். இப்போ ஹெட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெட் ஆகிட்டு இங்கிட்ட வந்து கேமராக்கு ஒரு நேம் ஒன்று உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு நேம் ஒன்று கொடுத்து செட் பண்ணிக்கொள்ளலாம். ஹோம் அண்டோ லாபி அண்டோ ஏதோ ஒரு பேர் ஒன்று உங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து கேமராக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கக்கூடிய ஏரியா. இதுலேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஒன்று வைங்க. இதில் 2 பாக்ஸ்லேயும் வந்து சேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணு. பாஸ்வேர்டை செட் பண்ணி போட்டு அதையும் சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் கேமரா ஹெட் ஆகிடும். இப்போ ஹெட் ஆகின கேமரா இங்கிட்டு லோட் ஆகுது, உங்களுக்கு பார்க்கலாம். இதில் ஆட்டோவில் வந்து ஆடியோவோட தான் ஒன் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆடியோவையும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஷேருக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு QR கோடை ஷேர் பண்ணி இன்னொரு ஃபோனுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அந்த மேலே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் QR கோட் ஷேரிங்கால் வந்து இன்னொரு ஃபோனுக்கு இந்த QRை வந்து இன்னொரு ஃபோனால் ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஃபோனுக்கு ஹெட் ஆகும். அதுக்கப்புறம் அதில் பெர்மிஷன் கேட்கும், அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஃபோன் டைம் உங்களுக்கு பார்க்கலாம். எத்தனை ஃபோனுக்கு வேணாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து கன்ஃபிக் கிளிக் பண்ணினா கன்ஃபிகில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது, அதை ஒவ்வொன்றா காட்டுறேன். எலாமுக்கு போனீங்கன்னு சொன்னால் எலாமில் வந்து டிவைஸுக்கான புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணலாம். அப்போ தான் கேமராவிலிருந்து ட்ரெக்கிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எங்களுக்கு மொபைல் ஆப்புக்கு வரும். இதில் உங்களுக்கு செப்பரேட்டாக பார்க்கலாம். சேனல் 1 சேனல் 2 2 சேனலையும் வேறு வேறவாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும். நார்மல் வைஃபை கேமராவில் அந்த மாதிரி பார்க்க முடியாது. 2 கேமராக்கும் செப்பரேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து மாடிஃபை பண்ணலாம். இதில் வந்து ஒரு கேமராவுக்கு நான் உள்ளே போய் காட்டுறேன்னு பாருங்கள். அதுக்குள்ளே வரக்கூடிய செட்டிங்ஸ் உங்களுக்கு டீப்பாக உங்களுக்கு பார்க்கலாம். நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து இதை ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம் நாங்கள் முக்கியமான செட்டிங்ஸை. இதில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து லிங்கேஜ் வார்னிங் லைட் இருக்குது, லிங்கேஜ் ட்ரக்கிங் இருக்குது. இந்த லிங்கேஜ் ட்ரக்கிங்கை கொடுத்தா தான் வந்து மோஷன் ட்ரக்கிங் ஒன் ஆகும். அப்போ தான் கேமரா வந்து யாரும் கிட்டால போனால் ட்ரக் பண்ணும். அதே மாதிரி வார்னிங் லைட் இப்போ நான் ஆன் பண்ணினேன். வார்னிங் லைட் ஆன் பண்ணினா வந்து அந்த போலீஸ் லைட் வந்து ஒர்க் ஆகும். யாராவது கேமராக்கு முன்னாடி போய் நின்றா கீழே சென்சிட்டிவிட்டியே உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி இதில் வார்னிங் டோன் ஒன்று இருக்குது. அந்த வார்னிங் டோனில் வந்து உங்களுக்கு தேவையான வாய்ஸை வந்து நீங்களே ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கவே மேலும். இதுதான் வார்னிங் டோன். அதில் டிஃபால்ட்டாக வந்து 2-3 டோன் இருக்குது. அந்த டோன்ஸ் அதில் செலக்ட் பண்ணலாம். அதில் வரக்கூடிய டோன்ஸ். அப்படி இல்லாட்டி நீங்களாக வாய்ஸ் ஒன்று போட்டு உள்ளே வர வேணாம், அப்படி ஏதாவது ஒரு வாய்ஸ் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி போடலாம். யாராவது கேமரா கிட்ட இன்ட்ரூடர் ஒன்று வந்தால் அவங்களுக்கு அது மெசேஜ் உண்டா வைக்கிறதுக்கு. அதே மாதிரி இதில் வந்து நிறைய இன்டர்வல் செட் பண்ணலாம், டைமிங் செட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டைமில் தான் மட்டும்தான் எல்லாம் ஒர்க் பண்ணணும்னா அந்த டைமை செப்பரேட் அவங்களுக்கு செட் பண்ணலாம். ஒரு ஏரியா ஒன்று செலக்ட் பண்ணி பார்க்கிங் ஏரியான்னு அந்த பார்க்கிங் ஏரியாவில் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணி அந்த ஏரியாவுக்கு மட்டும் எல்லாம் படுற மாதிரியும் உங்களுக்கு செட்டிங்ஸ் செய்யலாம். அதே மாதிரி ஏராளமான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கிறாங்க. நார்மல் சாதாரண வைஃபை கேமராக்கள் உங்களுக்கு பார்க்க முடியாத ஏராளமான ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கேமராவுக்கு கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு SD கார்டு வந்து கட்டாயம் SD கார்டு போட்டால் வந்து SD கார்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டை பண்ணணும். இது லோக்கல் ரெக்கார்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு SD கார்டு செட்டிங்ஸை பார்க்கலாம். கட்டாயம் SD கார்டு போட்டால் அந்த SD கார்டை வந்து ஃபார்மேட் பண்ணணும். பண்ணினா தான் ரெக்கார்டிங் வந்து கேமராவில் ஸ்டார்ட் ஆகும். இது SD கார்டை ஃபார்மேட் பண்ணக்கூடிய ஏரியா. எவ்வளோ கெப்பாசிட்டி பேலன்ஸ் இருக்குதுன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு பார்க்கலாம். அடுத்தது வந்து சிஸ்டம் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு டைமை செஞ்சு கொள்ளலாம். டைம் பிளே இருந்துச்சுன்னு சொன்னால் பொதுவாக வந்து ஸ்ரீலங்காவோட வந்து GMT 5:30க்கு போடணும். டைம் ஜோனை சிங்க்ரோனைஸ் கொடுக்கணும். மேலே 5:30க்கு போட்டுட்டு டைமை சிங்க்ரோனைஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டிவைஸோட டைமும் கேமராவோட டைமும் வந்து சிங்க் ஆகி டைம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இதுதான் இதோட பேசிக் கன்ஃபிகரேஷன் TNT கேமராவில். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, இன்னும் நிறைய வீடியோ போடுவோம்.